சூழ்நிலையை வைத்து கொண்டு அதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணிட முடியாது. சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது உடனே தன்னை தான் பார்ப்பாங்க, தன்னுடைய சூழ்நிலையை தான் பார்ப்பாங்க, தன்னுடைய வருமானத்தை தான் பார்ப்பாங்க, தன்னுடைய பின்னணியை தான் பார்ப்பாங்க. எனக்கு இந்த வாக்குத்தத்தம் ஆப்டா இருக்குமா, எனக்கு இந்த வாக்குத்தத்தம் சரியானதா இருக்குமா, இது எனக்குரிய வாக்குத்தத்தம் தானா அப்படின்னு நிறைய பேர் அவர்களை வைத்து கொண்டே பார்த்து கொண்டிருப்பாங்க. நான் நம்புறேன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் கூட உங்களை வச்சு நீங்க மதிப்பு போட முடியாது. உங்களை வச்சு அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க நம்ப முடியாது. உங்களை வைத்து நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை அதை விசுவாசிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஒன்று, கர்த்தர் நமக்கு பேசுகிற அத்தனை வாக்குத்தத்தங்களையும் என்னை வைத்து அல்ல, ஆணையிடுகிற, சொல்லுகிற, வாக்கு கொடுக்கிற அவரை வைத்து அந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்பும் போது அந்த வாக்குத்தத்தம் என் பலத்திலே அல்ல, கர்த்தர் எனக்காக அந்த வாக்குத்தத்தத்தை செய்து முடிக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். யாபேசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது எப்படி பெற்றெடுத்தாங்கன்னா, துக்கம், வருத்தம் அப்படின்னு பெற்றெடுத்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் யாருமே நல்லா இல்ல, அதுக்கு முன்னாடி பிறந்த பிள்ளைங்க நல்லா இல்ல, ஆசீர்வாதத்திற்கும் அந்த பிள்ளைகளுக்கும் ரொம்ப தூரம். சுற்றி இருக்கிற எத்தனை பேர் நல்லா இருந்தாலும் இவங்க அந்த ஆசீர்வாதத்திற்கு குடும்பம் இல்லை. அதுவும் இப்ப பிறந்திருக்கிற பிள்ளை அந்த ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவன் அல்ல. அதனால அவனுடைய தாய் எப்பா, பெருக்கம் உன்னுடையது அல்ல, வளர்ச்சி உன்னுடையது அல்ல, ஆசீர்வாதம் உன்னுடையது அல்ல அப்படின்னு அவனுக்கு முத்திரையே குத்தின போதிலும் யாபேஸ் தேவனுக்கு முன்பாக நின்று, இல்லை இல்லை, எங்க அம்மா சொன்னது மாதிரி எல்லாம் கிடையாது, நான் பெருக்கத்துக்குரிய நபர் தான், நான் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய மனுஷன் தான், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தருளும் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினான். கர்த்தர் யாபேசை அவன் சகோதரர்களை பார்க்கிலும் கர்த்தர் கனம் பெற்றவனாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆணித்தரமா பேசுறாரு. உன்னுடைய மனதிலே இருக்கிற ஆசீர்வாதம் என்னுடையது இல்லை, செழிப்பு என்னுடையது இல்லை, உயர்வு என்னுடையது அல்ல அப்படின்ற அந்த மனசை இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நீ எடுத்து போட்டுட்டு முதல்ல நம்ப வேண்டியது என்ன அப்படின்னா, அது முதல் யாருக்குரியது அப்படின்னா எனக்குரியது, அது எனக்குரியது, என்னுடைய குடும்பத்திற்குரியது சொல்லலாமா? அப்படியே நீங்க நம்பினாதான் அது நடக்கும்னு நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்கள்.